அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த கான்செப்ட் நம்ம முன்னாடியே பேசியிருக்கணும். பட் ரொம்ப நாள் ஆகி போனதுனால நம்ம பேச முடியல. எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால நம்ம பேச முடியல. இப்போ நம்ம இல்லாத இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுமாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இந்த ட்ரேடிங்கான அப்டேட்ஸ், ட்ரேட் பற்றின அப்டேட், நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் மிடில் கடைசியில் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின இந்த உண்மையில நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும், ஃபுல்லாக கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ டீட்டெயில் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேசிக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய கன்வர்சேஷன் இருக்குது. என்ன கன்வர்சேஷன் இருக்குது? அதாவது மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற மக்களுக்கு ஒரு பெரிய கன்வர்சேஷன் இருக்குது. இப்போ நான் வந்து எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்? இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா? ஓகே, இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபாரெக்ஸும் ட்ரேடு இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சைடில் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ நம்மளோட ப்ரொஸ்பெக்டிவ் என்ன, நம்மளுடைய கான்செப்ட் என்ன, நான் ரெண்டுமே பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே பண்ணேன் அப்படிங்கிறது தெரியும். இப்போ கரண்டாக பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சில ரீசன்னால பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேசிக்காக நம்ம கான்செப்ட்டுக்கு வரும், ஓகேங்களா? கான்செப்ட்டுக்கு வரும். ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் புதுசாக பிகினராக ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ரெண்டுமே தேவைப்படாது. இது இந்தியன் மார்க்கெட்டும் தேவைப்படாது, இந்த அக்கௌண்ட் அது ஃபாரெக்ஸும் தேவைப்படாது. நீங்கள் ஏதோ ஒரு சார்ட்டு, அந்த சார்ட் எடுக்க போகிறீங்க, அந்த சார்ட்டில் டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பேசிக்கை கற்றுக்க போகிறீங்க, பேசிக்கை கற்றுக்கிட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. அப்போ நீங்கள் பேசிக்காக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஆரம்பிப்பாங்க. சரியா? இதுக்கு ஒரு ரொம்பலாம் இல்லைஜி 10,000 செலவாகும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது வந்து நாளைக்கு உங்கள் 2 லட்சம் 3 லட்சம் வருஷம்லாம் சம்பாதிச்சு அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி போய் இப்படிதான் நிற்கணும் வச்சுக்கோங்களேன். அந்த கான்செப்டுக்குள்ளே போவாண்டாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அதாவது இப்போ இந்தியன் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுதான் பேசிக்காக. இதுக்கப்புறம் இன்டர்மீடியட், அட்வான்ஸ் அப்படின்ட்டு ஐசிடி, எஸ்எம்சி, அது இது பிளா 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 அப்படின்ட்டு கோர்ஸாக போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். வாழ்க்கை ஃபுல்லாக கோர்ஸாக போய்கிட்டு இருக்கோம். கோர்ஸ் செல்றவங்க செல் பண்ணுறவங்களா வாழ்ந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ மட்டும் என்னப்பா உத்தமனா, நீ மட்டும் இந்த கோர்ஸ் எல்லாம் செல் பண்ணாமல் இருக்கியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுலாம் செல் பண்ண மாட்டேன். சரியா? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வாப்பா உனக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபண்டமெண்டல் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? இன்டர்மீடியட்டாக வேணுமா, இன்டர்மீடியட் சொல்லிக் கொடுக்குறேன். இது வேணுமா, ஆப்ஷனுக்கு மட்டும் வேணுமா, ஸ்ட்ராட்டஜி வேணுமா, ஆப்ஷனுக்கு மட்டும் தனியாக கொடுக்குறேன், அதுக்கு ஒரு சார்ஜ் அப்படிலாம் நம்ம பண்ணுறது இல்லை. அதை பற்றி நான் பேசுவோம் கடைசியில், எண்ட் ஆஃப் த வீடியோவில் பேசுவோம். பட் இதுக்கு நம்ம கான்செப்ட்டுக்கு வரும். இப்போ இந்தியன் மார்க்கெட் பெஸ்ட்டாக, ஃபாரெக்ஸ் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன கொஸ்டின் கேட்குறேன்? இதில் வந்து இந்த டைம் ஃப்ரேம் எப்படி மறைச்சிடும், ஓகே? அந்த டைம் ஃப்ரேம் எப்படி மறைச்சிடும், இந்த ப்ரைஸ் எப்படி மறைச்சிடும், இந்த பேரோட நேமை மறைச்சிடும். இதே சேம் கான்செப்டை இங்கேயும் பண்ணுறோம், இதெல்லாம் நிஃப்டிலையும் பண்ணுறோம். சார்ட்டுங்கிறது இங்கே ரெண்டுக்கும் காமன் தானே? கரெக்டாக? உங்களுக்கு என்ன கான்செப்ட் சொல்கிறேன் புரியும் நினைக்கிறேன். இந்த சார்ட்டுங்கிறது ரெண்டும் காமன் தான். இதில் பைங்கிற ஆக்ஷனும் காமன் தான், செல்லுங்கிற ஆக்ஷனும் காமன் தான். கரெக்டாக? அப்புறம் எதுக்கு இதில் எது பெஸ்ட்டு உட்காந்து நான் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அங்கெல்லாம் நான் ட்ரேட் எடுத்துகிட்டு போகிறேன். இவ்வளோ தானே? சரியா? சரி, ரைட்டு. இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயங்கள் இருக்குது? இங்கே வந்து நம்ம லாட்டுன்னு சொல்கிறோம், இங்கே வந்து பிப்புன்னு சொல்கிறோம். இப்போ இந்த லாட்டுக்கும் பிப்புக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு லாட்டு வாங்குறீங்க, அதாவது ஒரே ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க. சரியா? ஒரே ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க. நீங்கள் அப்போ என்னன்னா ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க அப்படிங்கிறது கணக்கு. இப்போ நீங்கள் ஒரு கூட ஆப்பிள் வாங்குறீங்க, 10 ஆப்பிள் சேர்ந்தது ஒரு கூடை, ஓகே? 10 ஆப்பிள் சேர்ந்தது ஒரு கூடை ஆப்பிள் வாங்குறீங்க. இது வந்து ஒரு லாட்டு. இப்போ இதே ஆப்பிளை 4 வெட்டி 4 வாங்குறீங்க. இது வந்து ஒரு ஆப்பிளுங்கிறது ஒரு பிப்பு ஒரு லாட், ரெண்டு ஒன்று தான். இப்போ இதே ஆப்பிளை 4 வெட்டி, சரியா, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, 4 வெட்டி 4 வாங்குறீங்க. அப்போது அதாவது 0.1 ஃபஸ்ட்டு வாங்குறீங்க, 0.2 வாங்குறீங்க, 0.3 வாங்குறீங்க, 0.4 வாங்கி இப்படி வச்சுங்களேன். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் 0.1, 0.2, 0.3, 0.4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எடுக்க முடியும். பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்லையோ இல்லை ஃபியூச்சர்லையோ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் F&O மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். பட் ஃபாரெக்ஸில் வந்து நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாம், ஆப்ஷனும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நீங்கள் 0.1, 0.2, 0.1 வாங்க முடியும். பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் லாட்டில் மட்டும் தான் வாங்க முடியும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும் நினைக்கிறேன். இங்கே லாட்டு மட்டும்தான், இங்கே உங்களுக்கு பிப்பு மட்டும்தான். ஒரே நிமிஷம், ஓகே? ஓகே, இங்கே லாட்டு மட்டும்தான், இங்கே பிப்பு மட்டும்தான். எங்கள் ஃபாரெக்ஸில் பிப்பு மட்டும்தான். இதே சேம் கான்செப்ட் தான் கிரிப்டோலையும் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இல்லாத இடத்துல
ஒரு சில பேர்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்னாலே மேனிப்புலேஷன் தான். ஓகே, இந்தியன் மார்க்கெட் ஃபாரெக்ஸ் தான் பெஸ்ட்டு. ஃபாரெக்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஜி. மேனிப்புலேஷனே இருக்காது ஜி. போயிருஞ்சி, போய்கிட்டே இருக்கும் ஜி. ட்ரேடு பிடிச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் ட்ரேடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசின ஆளுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியும். சரியா? ஸோ பேசிக்காக இவங்களெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். ரெண்டுக்கும் சார்ட்டுங்கிறது காமன் தான். அதாவது உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியூரில் விலை போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லுவாங்க. சரி, அதுக்கு நான் மாடுன்னு யாரையும் சொல்ல மாட்டேன். அப்போ அதுவே ஒரு ஜீவன் தான், அதுவே ஒரு உயிரில் ஜீவன் தான், அதுவும் மரியாதைக்குரிய ஜீவன் தான். கரெக்டாக? ஸோ அப்போது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இங்கே இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, நிஃப்டியோட ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இது 100 ரூபா ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா இதோட ஃபுல் 100 ரூபாயும் இங்கே கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதோட ஃபுல் 100 ரூபாய் 100 ருபீஸும் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க? இப்போ இந்த 4000 ரூபா ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா இந்த 4000 ரூபா நீங்கள் ஃபுல்லாக கொடுக்க வேண்டாப்பா, நீ வந்து இதில் வந்து 400 ரூபா மட்டும் கொடு, உனக்கு வந்து இதுக்கு வந்து நான் வந்து லிவரேஜ் கொடுக்குறேன், அப்படி இல்லை உனக்கு நான் ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படின்னு வரும்போது இதிலே நிறைய விஷயங்கள் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இவங்க வந்து புரோக்கர் வந்து ரெஜிஸ்டர் புரோக்கரா, இவங்க ஒழுங்காக பே அவுட் தருவாங்களா, அது தருவாங்களா, இது தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் மக்கள் ஏன் ஃபாரெக்ஸை தேடி ஓடுறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன், எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள், அந்த பே அவுட்டை தருவாங்களா தரமாட்டாங்களா, நான் இதில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு ஷேர் வாங்கி போட்டிருக்கேன், இந்த ஷேர் வந்து ஒரு நாள் நாளைக்கு புரோக்கர் க்ளோஸ் ஆகிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியங்களே கிடையாது. சரியா? ஏன் அவசியங்கள் கிடையாது? நமக்கு செபின்னு ஒருத்தங்க இருக்காங்க. சரியா? இப்போ நீங்கள் வாங்கி போடுற ஷேர் என்எஸ்டிஎல், சிஎஸ்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து ரொம்ப டீப்பாக போகணும் வச்சுக்கலாம். அவ்வளோ டீப்பாக போக வேண்டாம். அதில் டீப்பாக வேணும் அப்படின்னா நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு டீப்பாக இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னோட நம்பர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஒன்று. இப்போ வந்து ஏன் நான் இது இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டையும் கிளாஸ் எடுத்திருக்கோம், ஃபாரெக்ஸையும் வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம். இங்கே வந்து ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கூட்டங்கள் வந்து உட்காந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தப்பு. இதான் தப்பு. இப்போ கடைசி 2 வாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, கரண்ட் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுது? இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடர்ஸை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுச்சு. கடைசி 2 வாரமாக நிஃப்டிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளுத்து வாங்குச்சு. என்ன பண்ணுச்சு? ட்ரேடரை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுச்சு. எலிமினேட் பண்ணிட்டு இந்த இன்னைக்கு வந்து ஒரே ட்ரெண்டில் வளைச்சு வெளுத்து கொடுத்துச்சு. மாற்றி ரீஎன்ட்ரி என்ன எல்லாம் கொடுத்துச்சு. இப்போ கடைசி 2 வாரமாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுங்களாம் போயிருக்காது. இப்போது கோல்டுமே பார்த்தீங்க, அதாவது XAUSD பேர் தெரியுமாடா உனக்கு? இப்போ நான் இந்தியன் மார்க்கெட்டை நான் பெருமையாக பேசணும்னு வச்சுங்களேன், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடர்லாம் ஒரு கூட்டமாக கூடுவாங்க. என்ன கூடுவாங்க தெரியுமா? XAUSD பேர்லாம் ஹை வாலட்டிலிட்டி பேர். உனக்கு தெரியுமாடா? அதை பற்றி உனக்கு தெரியுமாடா? வரலாறு தெரியுமாடா? அது ஒன்றும் இல்லை தம்பி, அது கோல்டு தான். எங்கிட்ட கமாடிட்டின்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது. 12 மணி வரைக்கும் இருக்குது, 12 மணிக்கு அப்புறமா இருக்குது. 12 சரி, இவ்வளோதான் கான்செப்ட். இதை பற்றி நிறைய சேலஞ்சஸ்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சோஷியல் மீடியாலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். XAUSD பேர்லாம் அப்படி இந்த கோஸ்ட் படத்தை போட்டு, இந்த மண்டவோட படத்தை போட்டு பக்கத்தில் XAUSD பேர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் யாரோ போட்டுக்கிறது. அந்த மியூசிக்லாம் நமக்கு வரமாட்டேங்க. வந்ததான் சேனல் எப்போ பெருசாக போயிருக்கோம். சரியா? அவ்வளோ பில்டப்லாம் கொடுக்குது. இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லை பேசிக்காக. ஸோ கான்செப்ட் வரும். ஓகே, ஸோ பேசிக்காக இங்கேயுமே என்ன பண்ணுச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே கண்டில் மேலே போச்சு, அதுக்கு ஒரே கண்டில் கீழே போச்சு, அப்படி இமீடியட்டாக மேலே போயிடுது, கீழே போச்சு. இங்கேயும் இதே கான்செப்ட் தான் நடந்திருக்கு. இப்போ இதில் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதாவது ஃபாரெக்ஸில் வந்து கேப் அப் கேப் டவுன்லாம் ஆகவே ஆகாது. தம்பி, உண்மையிலே நீங்கள் வந்து சரியா உனக்கு கான்செப்ட்னு ஒன்று தெரிஞ்சிச்சு, நீ கரெக்டான ப்ரெடிக்ஷன் பண்ண அப்படின்னா, உனக்கு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக உனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த கேப் அப் கேப் டவுன் நல்லதுப்பா தம்பி. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது? நீங்கள் இன்றைக்கி நிஃப்டி எடுத்துக்கலாம். மெயினாக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் இதுதான். கேப் டவுன் ஆச்சு. அந்த கேப் டவுன் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ட்ரேடு. கரெக்டாக? சூப்பர் ட்ரேடு. அதே மாதிரி அந்த கேப்பை ஃபில் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கனாலும் இங்கே பாருங்களேன், 2 ட்ரேடு ஒரு சூப்பராக நடந்தது பாருங்களேன். கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் பாருங்களேன். இங்கேருந்து 550லேருந்து கிட்டத்தட்ட 300. சரியா? 250 பாயிண்ட். அதே மாதிரி திருப்பி ஆப்போசிட்டில் 250 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ XAUSDயில் வந்து நார்மலாக வந்து ட்ரேடாக நடக்கும். எப்படி நடக்கும்னா ஒரு சைடில் நடக்கும். ஆனால் இந்த 2 சைடில் இப்படி ட்ரேட் நடக்குது இல்லைங்களா? இது வந்து கேப் அப் கேப் டவுனில் தான் மோஸ்ட்லி நடக்கும் அப்படின்னு வச்சு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கேப் அப் கேப் டவுன் ஆரம்பி தான் இந்த 2 சைட்லையும் ட்ரேட் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்போ கேப் அப் கேப் டவுன் நல்லது. இப்போ கேப் அப் கேப் டவுன் ஆகாமல் ஃபுல் கம்ப்ளீட்டாக சார்ட் இருந்தாங்கன்னா எதுக்கு நல்லது? அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அனலைஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில்? இந்த கேப்புக்குள்ளே என்ன ட்ரேட் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? அதாவது இந்த கேப் வந்து நமக்கு இப்படி காமிக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு இடையில வந்து ஒரு பெரிய செஷன் இருக்குது. கரெக்டாக? ஏதாவது 3:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க, காலைல 9 வரைக்கும். அந்த 3 to 9 வரைக்குள்ளே நடந்த விஷயந்தான் இந்த கேப்பு. சரியா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த 3:30 நடந்த விஷயம் தான் இந்த கேப்பு.
ஸோ பேசிக்காக இப்போ இந்த மார்க்கெட்டு பெருசா இந்த மார்க்கெட் பெருசா அப்படின்னு அடிச்சு காட்ட விரும்பலை. இந்த சார்ட்டு இந்த ப்ரைஸ் எல்லாம் மறைச்சிட்டா அப்படின்னா ரெண்டுமே காமனான ஒரு விஷயம் தான். நமக்கு தேவை என்ன சார்ட்டு. இப்போ நமக்கு ஒரு ட்ரேடருக்கு தேவையானது ஒரு சார்ட் இருக்குது, அந்த சார்ட்டு மேலே போகுமா கீழே போகுமா, பை ஆகுமா செல் ஆகுமா, இவ்வளோ தான். இப்போ இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டை பற்றி எப்படி எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன பிளான்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். பட் இந்தியாவில் ஃபாரெக்ஸ் லீகலா இல்லீகலா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க கேட்டிங்க அப்படின்னா ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க லீகல்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்கிட்ட இப்போ என்கிட்டலாம் வந்து ஸ்டார்டிங்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபாரெஸ்ட்டில் ட்ரேட் பண்ணுறது இல்லீகல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே இல்லீகல் அப்படின்னா 30% கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ லீகலா இல்லீகலா அப்படிங்கிறதுக்கு நம்ம பிரச்சனை பேச வரல. அது லீகல் இல்லீகல் அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய 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 விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன்றா கற்றுக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு கான்செப்ட் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி சரியா இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்குதா ஃபாரெக்ஸில் கிடைக்குதா, ஏன் ரெண்டையும் பண்ணக்கூடாது? ரெண்டையும் பண்ணுவோம். ஏன்னா அதாவது ஒரு இடத்துல அதாவது ரெண்டையும் பண்ணுவோம் அப்படின்னா நான் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். கரெக்டாக ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். நம்ம இப்போ ட்ரேட் டெஸ்டிங்லேருந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நான் ஃபாரெக்ஸுக்கும் நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன், இந்தியன் மார்க்கெட்டும் கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் கிளாஸ் எடுத்தவங்க வந்து சரியா நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணோம்னா ஜி சூப்பர் ஜி அருமையாக ஒர்க் ஆகுது ஜி அப்படின்னு நம்மகிட்ட வந்து நம்மளை தேடி வந்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்கல அவங்களுக்கு யாரும். ஓகே, அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கும் சேர்த்து தான் வீடியோ போடுவோம், அவங்களும் சேர்த்து அந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்க மோஸ்ட் ப்ராபபிள் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா நண்பர்களே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு பயனடைவாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ பேசிக்காக இங்கே இவ்வளோ தான் கான்செப்ட்டு. அப்போது உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக இருந்துச்சு, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி, கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை நாளைக்கே புது மார்க்கெட்டை வந்து அது ட்ரேட் டெஸ்டிக் அப்படிங்கிற ஒரு புது இது ஓப்பன் பண்ணாலும் சரி, சும்மா ஃபன்னியாக சொல்கிறேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ எப்படி பிட்காயின் வந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஏதோ ஒரு இடத்துல கிரிப்டோ மாதிரி ஏதோ ஒரு இது புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கவலைகள் வந்து பட வேண்டாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜி கிளியராக இருக்கிற வரைக்கும், உங்களோட ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளியராக இருக்கிற வரைக்கும், அது மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமா அப்படின்னு தெரிகிற வரைக்கும், அது மூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ முக்கியமான அப்டேட்டுக்கு வருவோம். ஸோ இவ்வளோ கான்செப்ட் நான் சொன்னேன் கரெக்டாக, இந்த கம்ப்ளீட் த்ரூ அவுட் வீடியோவில் இவ்வளோ கான்செப்ட் நான் சொன்னேன். இந்த கான்செப்ட்லாம் வந்து நீங்கள் உண்மையிலே வந்து ஃபுல்லாக உட்காந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ரெண்டு விதத்தில் ஆப்ஷன் கொடுக்குறேன். சரி, என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, நார்மலாக இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நான் நார்மலாக ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்குலாம் கிளாஸ் எடுக்கல. ஒரு ட்ரஸ்டபிள் பீப்புள் உண்மையாக ஓகே இதுதான் பிரதர், இதுதான் கான்செப்ட் பிரதர், உண்மையாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, உண்மையிலே கற்றுக்கணும்னு வராங்க, நான் ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், நான் மார்க்கெட்டில் வந்து பெருசாக எனக்கு வந்து ஹியூஜாக வந்து லாஸ் ஆகிடுச்சு, இதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆட்கள்கிட்ட இப்படி தான் பிரதர், இதான் பிரதர் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டு இப்படி தான் பிரதர் இருக்கும், இதை வந்து நீங்கள் இப்படி இந்த ப்ராப்பரான வேலை தான் பண்ணணும், ஒரு லாட் தான் பண்ணணும், இதுக்கு மேலே போகக்கூடாது, இதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இதை ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மார்க்கெட்டே கான்ஃபிடன்ட். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது கான்ஃபிடன்ட் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்குறேன், இந்த மார்க்கெட்டே உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்கலையா, அப்போ நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கான்செப்ட் வந்து ஒரு நாள் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். சரியா, சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ கடைசி ஒரு 1.5 மாதமாக பண்ணலன்னு வச்சுக்கலாம், 1.5 மாதமாக பண்ணல, ஏன்னா நம்ம உட்காந்து ட்ரேட் பண்ண போயிட்டோம், லேப்டாப் இல்லை அப்படிங்கிறதுனால ட்ரேட் பண்ண போயிட்டோம். பட் மீண்டும் நம்மகிட்ட கையில் வந்ததுனால திருப்பியும் பழையபடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு அப்கிரேட், என்ன அப்கிரேட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் இந்த ஆஃப்லைனில் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. நான் வந்து இந்த குரூப் மீட்டிங், இந்த பல்க் மீட்டிங்கை நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா இந்த குரூப் மீட்டிங் பல்க் மீட்டிங் தேவையில்லாத ஒரு கான்செப்ட். இந்த மொத்தமாக வந்து அப்போ அந்த அதாவது மொத்தமாக கூப்பிட்டு வந்து பறைய நடத்தலை, நான் ஒன்றும் பறைய நடத்துன்னு வச்சுன்னா நான் கமெண்ட் பண்ணுவேன், எல்லோரும் கேட்பாங்க. இங்கே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ 100 பேர் காலேஜில் படித்தோம், சரியா, இப்போ நாங்கள் என் கிளாஸில் 100 பேர் இருந்தோம், எல்லாவனும் டெவலப்பர் ஆகிட்டோமா கிடையாது, எல்லாவனும் இன்ஜினியர் ஆகிட்டோமா கிடையாது. கரெக்டாக இப்போ 5 பேர் இன்ஜினியர் ஆனால் இப்போ நான் மார்க்கெட்டை பக்கம் வந்துட்டேன், எதுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இதே ஒவ்வொருத்தனையும் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு உட்காந்து ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் டெவலப்பர் ஆகிருப்பாங்களா? கரெக்டாக அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து அவங்க போயிருப்பாங்க. கரெக்டாக ஸோ இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அந்த குரூப் மீட்டிங்கை நம்புறதில்ல. இந்த சால்ரா போடுற கூட்டத்தை சிங்சாங் அது வந்து நம்புறதில்ல. அது புரிஞ்சாலும் புரியலனாலும் எல்லாரும் ஐயோ ஒருவேளை டவுட்டு கேட்டால் இவர் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாரோ, இல்லை இந்த கூட்டங்கள் தப்பாக நினச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டவுட் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த குரூப்பாக மீட்டிங் எடுக்காமல் ஒன் டு ஒன் செஷன் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக என்னுடைய மார்க்கெட் வியூ எப்படி இருக்குது, சரியா, நான் வந்து எப்படி மார்க்கெட்டை பார்க்குறேன், நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடத்துக்கு வந்து, சரியா, இப்போ உங்கள் இடத்துக்கே வந்துன்னா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, இப்போ தமிழ்நாடு இல்லை இப்போ இந்த கர்நாடகா, இப்போ இந்த சிட்டி, இப்போ ஆந்திரா, கேரளா, எங்கே இருந்தாலும் சரி, ஓகே. ஸோ எங்கே இருக்கீங்களோ அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து நான் மார்க்கெட் ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட் ட்ரேடிங், அதாவது இது வந்து பிகினருக்கு கிடையாது,
சரி பிகினர் வந்து நான் பேசிக்லேருந்து கற்றுக்கணும் ப்ரோ அப்படின்னா பேசிக் நம்ம ஆன்லைனில் கற்றுப்போம், அட்வான்ஸ் மட்டும் டேரெக்டாக கற்றுப்போம். ஏன்னா வந்து அது பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னா நிறைய கான்செப்ட் இருக்குது கரெக்டாக உங்களுக்கு. இப்போ இது பேசிக்காக சப்போர்ட்னா என்ன தெரியணும், ரெஸ்ட் என்ன தெரியணும், இது நிறைய கான்செப்ட் இருக்குது. அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ ஒன்லி ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் எப்படி எந்த மாதிரி வியூவில் பார்க்கணும், எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும், எந்த மாதிரி ட்ரேடு எடுக்கணும், எந்த மாதிரி ட்ரேடு எடுக்கக்கூடாது அப்படின்னு கம்ப்ளீட் த்ரூ அவுட் டே. இது வந்து லைவ் ட்ரேடிங் டேஸில் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு உண்மையிலே அந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? உண்மையிலே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை பண்ணுங்கள். நான் ஏன் எதுக்கு அப்படிங்கிற காரணம் சொல்லிட்டேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து என்ன கிளாஸ் எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் மோஸ்ட் ப்ராப்ளி சாட்டர்டே சண்டேக்குள்ளே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.